அருமையான பாடலை பாடிய சகோதரிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நேசமுள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளின் முடிவு வேளையிலே ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் நுழைவதற்கு முன்பதாக சூரிய அஸ்தமனம் ஆண்டவரே, இந்த நாள் முழுமையாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் அதிக நேரத்தை செலவழித்தோம். இப்பொழுதும் உம்முடைய திருவசனத்தை திறந்து ஒரு சில மணித்துளிகள் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் கருத்தாய் கேட்க ஆசையாய் வந்திருக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாய் ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே அசைவாடி பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுக்கு நல்ல செய்திகளை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 வசனங்களை இன்றைக்கு நாம் ஆழமாக படிக்க போனோம். 2 வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் வசனங்கள் 6, 7. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல் வசனம் 6. போதும், இப்போதைக்கு போதும். 3 இடங்களின் பெயர் அது மாதிரி தெரியும். இன்றைக்கு 3 பெயர்கள். இதிலிருந்து அடுத்த வசனத்திலிருந்து 2 பேர் படிக்க போகிறோம். ரத்தின சுருக்கமாக ஆவியானவர் ஆழ்ந்த ஒரு செய்தியை நமக்கு வச்சிருக்கிறார். ஒட்டகங்களின் ஏராளமும். இதில் 3 முக்கியமான இடங்களுடைய பேரு அல்லது ப்ராப்பர் நவுன். என்னென்னலாம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க. அந்த 3 பேரை மாத்திரம் சொல்லுங்க. மீதியான் நம்பர் 1. 2வது ஏபாத். அழகா சொல்றீங்க. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இது ஒரு தீர்க்க தரிசனம். என்னன்னா, ஊழியத்தின் பாதையில் அநேக ஒட்டகங்களின் ஏராளமும் வேகமான ஒட்டகங்களும் உங்களை வந்து மூடும். இப்போ ஆடு இல்லையே, எங்களுக்கு ஆட்கள் இல்லையே, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒட்டகங்கள் ஏராளமாக கல்லடியான் கோணம் திருச்சபைக்கு வரப்போகுது. எல்லாரும் ராமேன்னு சொல்லலாம். நிறைய ஒட்டகம். அதுக்குன்ட்டு யாராவது அந்த சர்க்கஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஆத்தும ஆதாயம். வேகமான ஒட்டகங்கள் உன்னை வந்து மூடும். எங்கிருந்து மூடுமா? 3 இடங்கள். மீதியும் சரி, அந்த 3 இதை படிக்கலாம். மீதியான், ஏபாத், சேபா. இது போக இன்னும் 2 பேர்களை அடுத்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். இப்போ ஒட்டகம் வருமா உங்கள் சபைக்கு? வேகமான ஒட்டகங்கள் வருமா? ஏராளமான ஒட்டகங்கள் வருமா? இப்போ என்னமா? ஆடு வருமா? ஆடுங்கிறது என்னது? ஆத்தும ஆதாயம். என்ன ஆடு வரும்? எங்கிருந்து படிங்க. கேதாரிலிருந்து ஆடு வரும், உன்னிடத்தில் சேர்க்கப்படும். இதுதான் ஊழியத்தில் 1 Voice 27ல ஆண்டவர் தர்ற ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது அந்த இடம் என்னது? நெபாயோத். அங்கிருந்து என்ன வரும்? கடாக்கள். ஒட்டகம் மாதிரி இருந்தாங்களே, இவங்களையெல்லாம் பிடிக்கவே முடியாதியா. ஒட்டகம் வரும், ஏராளமான ஒட்டகம் வரும். அடுத்தது ஒட்டகங்களின் சொல்லுங்க. நம்ம அது பாருங்க, முன்னாடி வசனத்தை பாருங்க. வேகமான ஒட்டகங்கள். இது வரைக்கும் கடவுளை பற்றி அறியாமல் தெரியாமல் அங்கங்கே வேகமாக ஓடிட்டு இருந்த ஒட்டகம் வரும். மீதியான் ஏபாத்திலிருந்து. கேதாரிலிருந்து ஆடு வரும். கடாக்கள். ஐயோ, இது வரைக்கும் எதிர்பார்க்காத கடாக்கள் எங்கிருந்து? இன்னைக்கு இந்த 5 காரியங்களை ரத்தின சுருக்கமாக படிக்க போகிறோம். ரத்தின சுருக்கமாக. மணி எவ்வளோ அது சொல்லுங்க பாப்பா. கரெக்டாக சொல்கிறீங்க. வெரி குட். ரொம்ப அருமையான பிள்ளைகள். பிரசங்கத்தை காட்டிலும் கடிகாரத்தை அவ்வளவு உன்னிப்பாய் கவனிக்கிறீர்கள். நான் உங்களை பாராட்டுறேன். சரி, இப்போ என்னென்னா, கரெக்டாக நம்ம 6 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம். தம்பி, நீங்கள் எனக்கு ரிமைண்ட் பண்ணிடணும். பாஸ்டர் 6 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிடணும். நீங்கள் கரெக்டுங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் உசுப்பேற்றி விட்றீங்களே அம்மா. சீக்கிரம் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க.
நம்ம 5 இடத்தை படிக்க போறோம். வாங்க, இதுக்கு முன்னாடி வசனத்தை போடுங்க. மீதியான், ஏப்பாத், சேபா. அடுத்தது வாங்க 2 வசனம். கேதார், அடுத்தது நெபாயோ. ஆண்டவர் எப்படி ஆவியானவர் கொண்டு எழுதியிருக்கிறார் இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வியை கேட்டு ஆரம்பிக்க போறோம். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? நல்லா யோசிச்சு சொல்லணும். சரி, இல்லை இருங்க, உங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் க்ளூ கொடுக்குறேன். ஆபிரகாமுக்கு எத்தனை குமாரர்கள், எத்தனை மனைவி அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை குமாரர்னு கேட்டால் உங்களுக்கு எல்லா ஆன்சரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மொத்தம் எத்தனை குமாரர்கள்? எனக்கு காது கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் சத்தம். கரெக்ட், கரெக்டாக சொல்லுங்க, அதுதான் சரியான பதில். அந்த முதல் 2 குமாரர்கள்னு மூப்பர் சொன்னார். அவங்க பேரை சொல்லுங்க, ஆர்டரில் சொல்லுங்க. ஈசாக்கு, யாருங்க? வெரி குட். இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு மனைவின்னு வச்சுக்கோமே, முதல் பேர் சட்டப்படி நம்ம சொல்லணும். எந்த பேரை சொல்லணும்? சட்டப்படி, அதுதான் சட்டப்படி. சரி, சட்டத்துக்கு வெளியே சத்தமாக சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் மெதுவாக. சரி, கரெக்ட். அந்த அம்மா கோபத்திலேயே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்ல மனைவின்னு அர்த்தம். வெரி குட். 2வது ஆகார். 3வது ஆபிரகாம் ஒரு மனையாட்டியை வச்சிருந்தார், கேத்தூரால். அப்போ எத்தனை மனைவிகள் மொத்தம்? 3. எத்தனை மகன்கள் அப்படின்னு இப்போ படிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ ஊழியத்தில் ஆண்டவர் இந்த பெயர்களை எதற்கு வைத்திருக்கிறார், ஆவியானவர் எதுக்கு எழுதியிருக்கிறார்? சீக்கிரமாக நேரத்தை கடத்தாமல், அவர் வேற தம்பி வாட்சையே பார்க்குறீங்க நீங்கள். ஆதியாகமம் 25க்கு வாங்க சீக்கிரம். ஆதியாகமம் 25 முதல் வசனத்தை இப்போ நீங்கள் அங்கே பாருங்க. ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே விவாகம் பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சாரால், அடுத்தது ஆகார், 3வது கேத்தூரால். சாராளுக்கு பிறந்தது, ஆகாருக்கு பிறந்தது கரெக்ட், ஈசாக்கு, இஸ்மவேல் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம். கேத்தூராலுக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்? 6 பேர். அப்போ 2, ஐயா மூப்பரையா கரெக்டாக சொன்னீங்க. 2 கூட்டல் 6 எத்தனை பேர் ஆபிரகாமுக்கு? 8 பேர். 8 பேர். இப்போ வாங்க அடுத்த வருஷத்துக்கு வாங்க, 25:2 வாங்க. அதாவது ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்றாங்க. அப்போ அவள் யாரு? கேத்தூரால். அவனுக்கு இப்ப படிக்க போறோம் சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும். இப்போ ஒரு பேர் வருது, இதுதான் முதல் பேரு. எந்த பேரு? மீதியான். அடுத்தது இஸ்பாக்கு, சுவா. அப்ப எத்தனை பேரு? சிம்ரான், யஷானா, மேதான், மீதியான், இஸ்பாக், சுவா. எத்தனை பேர் மொத்தம்? இப்போ படிச்சமே பாருங்க, 6 பேர். அப்ப அந்த 2 இங்க 6, 2 6 8 பேர். இவங்க யாருக்கு 6 பேர்? யாருக்கு பிறக்கிறவங்க? கேத்தூரால். இப்போ இதுல ஒரு செய்தி இருக்கு. மீதியான்னா யாரு அதை மட்டும் சொல்லுங்க. இங்க மீதியான் யாருடைய குமாரன்? ஆபிரகாமோட குமாரன். அங்க படிச்சேன் தெரியுமா? வேகமான ஒட்டகங்கள், ஏராளமான ஒட்டகங்கள் உன்னை வந்து மூடுன்னு. மீதியான்ல இருந்து தான் வருமா. இந்த மீதியான் யாரு? ஆபிரகாமுடைய மகன். 2வது ஒரு பேரை படித்தோம், ஞாபகம் இருக்கா? அங்கே போய் படிச்சுட்டு வந்துடலாம். ஐயா வாங்க, ஏசாயா 60க்கு வந்து 6வது வசனத்தை போடுங்க. ஏசாயா 60 நம்ம படித்தோம் இல்லை, இப்போ நம்ம படிச்சிட்டோம். மீதியான். 2வது யாருங்க? ஏப்பாத். இப்போ ஆதியாகமம் 25க்கு வாங்க, சீக்கிரமா வாங்க. ஆதியாகமம் 25 4வது வசனம். மீதியான் யாரு? ஆபிரகாமுக்கும் கேத்தூராலுக்கும் பிறந்த ஒரு மகன். ஏப்பா யாரு? 4வது வசனத்துக்கு வாங்க. மீதியானுடைய குமாரர் ஏப்பா. போதும்.
கடைசி வசனத்தை வாசிங்கன்னா இவர்கள் எல்லாரும் கேத்தூராலின் பிள்ளை. ஆனால் மீதியானுடைய குமாரர் தான் ஏப்பா. சரி, ஆபிரகாமுக்கு ஏப்பா யாரு? கரெக்டா சொன்னீங்க, பேரன். மீதியானுக்கு ஏப்பா யாரு? மகன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. சாரா ஆகார், ஈசாக்கு இஸ்மவேல். இங்க 6 பேர். 6 பேர்ல மீதியான். மீதியானுக்கு பிறக்கிறது ஏப்பா. இப்போ மீதியான்லேருந்து வருமா, ஏப்பாலிருந்து வருமா? மீதியான் மகன், ஏப்பா பேரன். அடுத்தது ஏப்பா மீதியானுடைய குமாரன். சரி, இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? சேபா. யாருக்காவது தெரியுமா சேபா யாருன்னு? இப்போ ஆதியாகமம் 25க்கு வாங்க. ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போது சேபாங்கிறது ஒரு செகண்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும். 25ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 3வது வசனத்திற்கு இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். 3வது வசனம். யக்ஷான் சேபாவையும், இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யக்ஷான் சேபாவை பெற்றான். யக்ஷான்னா யாரு? அதுக்கு முந்தின வசனத்துக்கு வாங்க. 2வது வசனம் ரொம்ப சிம்பிள். சரி, முதல் பேர் என்ன பேரு? ஏசாயா 60 படிச்சுமே. முதல் பேரு மீதியான், ஆபிரகாமினுடைய குமாரன். 2வது ஏப்பா, ஆபிரகாமினுடைய பேரன். 3வது சேபா. சேபா யாருன்னு சொன்னா 3வது வசனத்துக்கு வாங்க. யக்ஷான் சேபாவையும் பெற்றான். இது யாரு? மகனா பேரனா? பேரன். அவங்க அப்பா பேரு யக்ஷான். இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ 3 பேரை படிச்சிட்டோம். மீதியான், ஏப்பா, யக்ஷான். முடிஞ்சு. இப்போ 2 பேர் படிக்கணும். என்னென்ன பேர் படிக்க போறோம்? கேதார், நெபாயோத். கேதார் யாரு, நெபாயோத் யாரு? படிச்சுட்டு தம்பி டைம் வச்சுக்கிறீங்களா? கரெக்டாக வச்சுக்கணும். படிக்க போறோம். இப்போ நம்ம யாரு நெபாயோத்? 25ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 25ல் இதில் எதுக்கு இப்போ படிக்கிறோன்னா, ஊழியத்தை எப்படி ஆண்டவர் முடிக்கிறாருன்னு பாருங்க. அசந்துருவீங்க நீங்கள். நம்ம நினைக்கிறோம் ஜானு, அப்புறம் யாரு, நம்ம இருக்கிற பாஸ்கரு, பாலு, இவங்க தான் சர்ச்சுக்குலேருந்து போயிட்டுருக்காங்க பரலோகத்துக்கு. கடைசி நாளில் புறஜாதிகள் பின்மாரியின் அனுபவத்தை பெற்று நாம் ஊழியம் செய்கிறப்போ அங்கிருந்து ஆடு, கெடா, வேகமான ஒட்டகங்கள், ஏராளமான ஒட்டகங்கள், ஆத்துமா ஆதாயம் அப்படி நடக்குமா? பின்மாறி முன்மாரியை விட பின்மாறி பயங்கர வல்லமையோடு நடக்குமா? அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நெபாயோத் 25ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். 13 இருங்க, ஒரு நிமிஷம். வாசிங்க. சரி, இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இஸ்மவேலுடைய மூத்த மகன் யாரு? போதும். 2 பேர் அங்க படிச்சங்க. ஒன்னு என்னது? கேதாரு, இன்னொன்னு நெபாயோத். இஸ்மவேலுக்கு மூத்த மகன் பேர் என்னது? சிம்பிள், நெபாயோத். அப்புறம் யாரு? கேதார். ஆனால் ஏசாயில வர்றப்போ யாரு பேர் முன்னாடி வருது? கேதார் பேர் முன்னாடி வருதா, நெபாயோத் பேர் வருதா? என்னம்மா? கேதார். இங்க வர்றப்போ மூத்த மகனுடைய பேர் என்னது? நெபாயோத். அப்புறம் யாரு பேர் வருது? சரி, இப்போ அந்த 5 பேரும் படிச்சிட்டோமா? இப்போ நீங்க பாராம சொல்லுங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம், பைபிளை பார்க்காதீங்க. ஒட்டகங்கள் ஏராளமாக வருமா? வேகமான ஒட்டகங்கள். 3 பேர்கள் ஏசாயா 60:6 படித்தோம். 1 மீதியான், ஏப்பா, சேபா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 7வது வசனத்தில் கேதார், நெபாயார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஊழியத்தை எப்படி ஆண்டவர் முடிப்பாருன்னு பாருங்க. இப்போ போய் திருப்பி இந்த 5 பேர்களுடைய வரலாறு யாருன்னு பார்த்துடலாம். மீதியான் யாரு? ஆபிரகாமினுடைய மகன். அவங்க அம்மா பேரு கேத்தூரால். 2வது படிச்சோமே ஏப்பா, யாருடைய? தேங்க்யூ மேடம், மீதியானுடைய மகன். 3வது ஒன்று படிச்சோமே சேபா, யார் அவரு? யக்ஷானுடைய பையன். அப்படின்னா ஆபிரகாமுக்கு அழகா சொல்லிட்டீங்க. இஸ்மவேல் குடும்பத்திலிருந்து மூத்த மகன், அப்புறம் 2வது மகனும் படித்தோம். மூத்த மகன் பேரு நெபாயோத், 2வது பையன் பேரு கேதார். இப்போ படித்தார். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பார்த்துடலாம். சாராளுக்கு பிறந்தது யாரு? ஈசாக்கு. ஆகாருக்கு பிறந்தது, கேத்தூராலுக்கு பிறந்தது யாரு? மீதியான். அது போக வேற ஏதாவது படிச்சோமா? சரி, பேத்தியை கூட, சாரி பேரனை கூட சொல்லிருங்க. இன்னொரு பேரை படித்தோம். மீதியானுக்கு போக இன்னொரு பேரை படித்தோம். கரெக்ட், சேபா. இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். ஆண்டவர் எதுக்கு இந்த பேர்களெல்லாம் ஆவியானவரை கொண்டு எழுதி வச்சிருக்கிறார்? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம். நல்லா இந்த 2வது பாகத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு டிவோஷன், பெரிய பிரசங்கம் கிடையாது, ஒரு சிம்பிள் தாட், அவ்வளோதான். சாதாரணமான எளிய ஒரு சுவிசேஷத்தின் நற்செய்தி. 25ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 6வது வசனம். அந்த வாய்ஸ் யாரு? ஒன் வாய்ஸ் நல்லா இருக்கு. அது யார்? அது இல்லை யாரோ ஒருத்தர் சத்தமாக படித்தாங்களே, யார் அது? யார் அது? பார்த்தீங்க, அதுக்கு பேர் தான் ஒன் வாய்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. வாசிங்கம்மா, ஒன் வாய்ஸ் படிங்கம்மா. சரி, நல்லா கவனிச்சுக்கணும். இப்பதான் பிரசங்கம் ஆரம்பிக்க போகுது. ஈசாக்கை விட்டு, தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளை ஆபிரகாம் நன்கொட கொடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு, சொல்லுங்க, கிழக்கே போக. இப்போ ஒரு சின்ன ஒரு அருமையான திருப்புமனை, டேர்னிங் பாயிண்ட். நேற்று 2 நாளாக எனக்கு வந்து இங்கே ஒரு குடும்பத்தை பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மூலக்கடை அப்படிங்கிறதுல நாங்கள் தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன சர்ச்சில் ஒரு ஸ்லம்மில், எங்கள் அப்பா தான் அங்கே வந்து பிரசிடெண்ட்டு. நான் நல்லா ஸ்பைசர் காலேஜில் எம்ஏ எல்லாம் படிச்சுட்டு டை எல்லாம் கட்டிட்டு நான் நல்லா எனக்கு ஒரு பெரிய சர்ச் தருவான்னு நினச்சா, நேராக வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு இடத்துக்கு துரத்தி விட்டார். வெளியே போட 5 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்ட்டார். எங்கள் அப்பா தான் பிரசிடெண்ட். இத்தனைக்கு நான் டைகையெல்லாம் கட்டிட்டு போய் ஸ்பைசர் காலேஜிலேருந்து நான் வந்திருக்கேன். அங்கே போனால் ஒரு ஸ்லம்மில் 2 கிளவி மாத்திரம் உட்காந்துருக்கு சர்ச்சில். அதுவும் நான் எந்திரிக்கிற வரைக்கும் முழிச்சிருக்கும், நான் எந்திரிச்ச உடனே தூங்கிடும் 2. ஐயோ, எனக்கு வந்த சோதனை. அப்போ தான் அன்னைக்கு கல்பனை டை தான் இப்போ வரைக்கும் போடுறதில்ல, அப்பப்போ தான் டை போடுறது. நாங்கள் வந்து ஸ்பைசர் காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்கோம், நல்லா பிரசங்கம் பண்ணது. ஆண்டவர் தாழ்மையாக இருறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 3 வருஷத்துக்கு கம்மியாக போட்டார். பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசில், எப்படிரா இதை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு பயங்கரமாக ஜோம் பண்ணி அப்போ தான் தானியேல் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்து 3 வாரத்தில் டென்ட்டு ஒன்று போட்டு, சர்ச்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது, மேலே டென்ட்டு. அவ்வளவு சூடு, உங்களுக்கு தெரியும், நார்த் மெட்ராஸில் வேலைச்சேரியிலேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. போட்டு நைட்டில் ஒன்றுமே இல்லாமல் முழங்கால போட்டு பைபிளை மாத்திரம் படிச்சுட்டு ஆவியில் நிறைஞ்சு சத்தமாக பேசுது. எல்லாம் மைக்கை வச்சு எல்லாம் கேட்டோன்னா 2-3 பேர் பார்த்தீங்கன்னா 50 பேர் 60 பேர் 70 பேர் வந்தான். ஆமேன். பக்கத்தில் இருக்கிற ஆடு ஒட்டகம் கடா எல்லாம் வந்துருச்சு. 2 வருஷம் அட்டின்னு அடிச்சு பக்கத்தில் இன்னொரு சர்ச்சை ஆரம்பித்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணேன். அப்போ வேணும் வெறும் 33 வயசு தான் எனக்கு, அதில் 29 வயசு தான் எனக்கு. அப்போ
இப்போ பாதி கிழவன் ஆயாச்சு, 52 வயசு ஆயிடுச்சு. இப்போ பகிரங்கமாக ஆண்டவர் யோசிச்சார். 35 பேர் ஞானஸ்தானம் எடுத்தான். நான் பண்ண முதல் வருஷத்துல 35 பேர் ஞானஸ்தானம். அதுக்கப்புறம் வண்ணாரப்பேட்டையிலேருந்து தண்டையார்பேட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு சபையை நிறுவ ஆண்டவர் உதவி செய்தார். ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எங்கிருந்து எப்போ ஆடு 2 கிழவையோடு ஆரம்பித்தேன். அந்த அம்மா அவ்வளோ கடைசி வரைக்கும் நல்லா தூங்கினாலும், ஐயா இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சியா அப்படிம்பாங்க. அதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தூங்கிட்டு தான் இருக்கேன் அந்த அம்மா. 2 பேர் 4 பேரில் ஆரம்பித்து 70 பேர் வரைக்கும் நல்லா அழகாக வளர்ந்துச்சு. இன்னொரு சபையும் ஸ்தாபிச்சோம். ஏன் நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிட்டாங்க. 2-3 இடத்துல ஆண்டவர் நீங்கள் நம்பலாம், என்ன ஆண்டவர் பனிஷ்மெண்ட்டில் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாரு, இந்த சபைக்கு போட்டாரு, அங்கே அனுப்பிச்சிட்டாரு, இங்கே அனுப்பிச்சிட்டாரு, ஐயா என்ன செய்யுது. கீழ் தேசத்திற்கு கிழக்கே போனாங்க. இப்போ நம்ம ஒரு கிழக்கே இருக்கிற கீழ் தேசத்தை குறித்து படிக்க போகிறோம். நம்ம கரெக்டாக முடிக்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. வேதத்தில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகத்தின் பெயர் சொல்லுங்க. யோபு 1ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 3வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. ம் 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 அதனால் அந்த மனுஷன் இப்ப பாருங்க எங்க இருக்கிறாங்கன்னு. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் இவங்க எங்க தெரியுமா இருந்தாங்க? கிழக்கத்தி, சில்ட்ரன் ஆஃப் தி ஈஸ்ட், கிழக்கே இருந்த கிழக்கத்தி புத்திரர். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன். எப்பவுமே நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் கோத்திரம்னா பேசிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமா ஆண்டவர் ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. ஏன் 2000 வருஷமா இயேசு வரல? முதல் நாள் படித்தோம், முதல் நாள் அருமையான ஆழ்ந்த சத்தியத்தை படித்தோம். ஏன் இயேசு இன்னும் வரலன்னு நம்ம நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 4 காரணத்தை படித்தோம். 4வது காரணத்தில் இன்னும் 4 பாயிண்ட்டை படித்தோம் ஆழமா. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் கோத்திரங்கள் எத்தனை கோத்திரங்கள்? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். எப்பவுமே நம்ம ஜோம் பண்ணுறப்போ யாக்கோபின் தேவன், சரி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஜெபம். ஏன்னா அங்கே 12 கோத்திரம், இவங்க தான் இஸ்ரவேலை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இஸ்மவேல் குடும்பத்துக்கு நம்ம ஊழியம் செய்கிறோமா? இஸ்மவேல் குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? இப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஆண்டவர் 12 கோத்திரத்தை வச்சிருந்தாருன்னு சொன்னால், இஸ்மவேல் கோத்திரத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் வச்சிருந்தாரு சொல்லுங்க பார்ப்போம். 2 வாசித்தரலாம். சீக்கிரமாக வாங்க. 25ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. ஆண்டவருடைய ஊழிய திட்டத்தை பாருங்க. என்னைக்குமே நம்ம அட்வென்டிஸ்ட்காரங்க கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நம்ம தான் சபை, நம்ம தான் ரட்சிக்கப்படுறோம்னு சொல்றோம். கிடையாது. ஊழியத்தை யாருக்கு வச்சிருக்கிறார்? அடுத்த 9 நிமிஷத்துல தம்பி டைம் வச்சிருக்கிறீங்களா? வெரி குட் பாய். சீக்கிரம். 25 16 இருங்க அப்போ ஆஹா ஆஹா எத்தனை பேர்? எத்தனைங்க? 12 பிரபுக்களாகிய இஸ்ரவேல் கிடையாது, இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இஸ்ரவேல்ல எப்படி 12 கோத்திரங்களை ஆண்டவர் சேவிக்கணும், ரட்சிக்கணும் விரும்பினாரோ, இஸ்மவேல் கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அங்கேயும் 12. நீங்க மட்டும் பரலோகத்துக்கு வரணும்னு தயவு செய்து சுயநலமாக இருந்துடாதீங்க. இந்த தெருவில் இருக்கிற தெருவில் இருக்கிற மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும். என்ன அர்த்தம்? சீக்கிரமா வாங்க. 13ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் படிக்க எல்லாரும் 1 2 3 சொல்லணும். நான் இருங்க நான் படிக்கிறேன் கேளுங்க. பற்பல சந்தைகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாக இஸ்மவேலுடைய மூத்த மகன். நான் படிக்க 1 சொல்லிட்டு வாங்க. நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா. இந்த பேரெல்லாம் கேட்டிருக்கிறீங்களா ஐயா?
அத்பியேல், மிம்சாம், மிஷ்மா, தூமா, மாசான்னா அதுன்னு நினச்சிக்காதீங்கம்மா, அது மேங்கோ ட்ரிங்க். ஆதார், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா. 16வது வசனத்துக்கு வாங்க. 16வது வசனம் 16. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்கள். ஏசாமி இன்னும் ஏன் வரலன்னா, இஸ்ரவேல் கோத்திரம் 12 பேருக்கு மாத்திரம். மெத்தடிஸ்டுக்கு போயிருச்சு, பென்டிகாஸ்டுக்கு போயிருச்சு, அசம்பிளி ஆஃப் காடுக்கு போயிருச்சு, பிசிஎம் போயிருச்சு, எல்லா இடத்துக்கும் போயிருச்சு. ஆனால் முஸ்லீமுக்கு சொல்கிறோமா, இந்துவுக்கு சொல்கிறோமா, சீக்குக்கு சொல்கிறோமா, இன்னும் சொல்கிறையே. இப்போது நம்ம படித்து வாசிக்க போகிறோம். இந்த இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா கிழக்கிலிருந்து வந்தாங்களாம். சங்கீதம் 72க்கு வாங்க, சீக்கிரமாக படிக்கணும். 72ல் 10வது வசனம். காணிக்கையை கொண்டு வருவார்கள். எங்கிருந்து? சேபாவிலும். ஆஹா, எங்கிருந்து வருவாங்களா? சரி, இப்போ நம்ம கடைசி பாகத்துக்கு போகிறோம். கடைசி 5 நிமிஷம். இது இங்கிலீஷ் படம் மாதிரி டெர்ம், அப்படியே கிளைமேக்ஸ். இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்கல, அதனால உங்களுக்கு தெரியல, பார்க்காதீங்க. இங்கிலீஷ் படத்தில் என்னங்க கிளைமேக்ஸ் எப்படிமா இருக்கும்? நீங்கள் கடைசியாக பார்த்த இங்கிலீஷ் படம் பேர் என்னமோ? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. கிளைமேக்ஸ். ஏசாமி பிறந்தப்போ யாரு பார்க்க வந்தது? அவங்கெல்லாம் யூதர்களா? யார் தெரியுமா வந்தது? சீக்கிரம் வாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 2. மத்தேயு 2:1. 2:1. ஏரோதின் ராஜு. எங்கிருந்து வராங்கன்னு பாருங்க. கிழக்கிலிருந்து. சொல்லுங்க. சாஸ்திரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆசாரியர்கள் வந்தாங்களா? பிரதான ஆசாரியர் வந்தாங்களா? இவங்கெல்லாம் பைபிளை தலையில கரைச்சு குடிச்சவங்க. ஸ்பைசர் காலேஜில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். யாராவது வந்தாங்களா ஏசாமி பிறந்தப்போ? கிழக்கிலிருந்து யார் வர்றது? யார் அந்த ஊழியத்தை முடிப்பா? ஸ்பைசர் காலேஜில் முடிச்சுட்டு வந்த பாஸ்டர் முடிக்க மாட்டான். கல்லடியான் கோணத்தில் இருக்கிற, கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகள் நீங்கள் தான் இதை முடிப்பீங்க. 2 வாங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிற. மற்றவங்கெல்லாம் ஸ்கிரைப்ஸ், பாரிசீஸ், ஐயோ பரிசேயர், சதுசேயர், இவங்களுக்கெல்லாம் பைபிள் தலைகீழா தெரியுங்க. ஒரு பயம் வரல. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்படியா? ஐயோ. 9வது வசனத்துக்கு வாங்க. ராஜா சொன்னதை போகையில் இதோ கிழக்கிலேயே பார்த்துட்டாயா நட்சத்திரம். இதுதாங்க கிழக்கத்தியர், சில்ட்ரன் ஆஃப் த ஈஸ்ட். யாரு? புறஜாதியார். அவன் இயேசு வந்துட்டாருன்னு அவன் பார்க்க வர்றான். ஒரு பைய யூதர்ல 12 கோத்திரத்தில் ஒருத்தன் கூட பார்க்க வரல. ஏமாந்துடாதீங்க. 2வது வருகையிலும் அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நாங்கள்லாம் அட்வென்டிஸ்ட், நாங்கள்லாம் அப்படின்னு மீதம் சொல்லவே கூடாது. கடைசியில் வெளியிருந்து வர்ற பெண்டிகாஸ்ட், ஏஜி, அங்கெல்லாம் கடைசி காலத்தில் பின்மாறிய வச்சுக்கிட்டு பாருங்க. அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் என்ன செஞ்சது? சார், நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போ வாங்க 72வது சங்கீதத்துக்கு வாங்க. 72 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிச்சோம்னா, அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும். சரி, அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்திரி. ஆண்டவரே பா. நான் எலன் ஒயிட் அம்மா ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க. அதை நான் படிக்க போகிறேன். தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க. யுகங்களின் வாஞ்சை. இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? டிசைர் ஆஃப் ஏஜஸ். யுகங்களின் வாஞ்சை. 33வது பக்கம் 1வது பத்தி பேராகிராஃப்.
outside of the Jewish nation, there were men who foretold the appearance of a divine. யூத தேசத்து அல்லாமல் புறஜாதியார்கள் தெய்வீகமாக ஒரு ஆலோசனைக்காரர் வரார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். These men were seeking for truth and they were imparted. இவர்கள் சத்தியத்தை தேடி வந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். Their words of prophecy had kindled hope. அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனம் நம்பிக்கை வெளிப்படுத்தியது. In the hearts of thousands of Gentile world. நம்ப மாட்டீங்க, இயேசுசாமி வர்றப்போ யூதர்கள் யாருமே வரல. சிலுவையில் அறையிறதுக்கு வந்தான். இயேசுசாமி பிறந்தப்போ யாரும் வரல. Thousands of Gentile hearts in the Gentile world were kindled with hope. புறஜாதியா உலகத்தில் ஆயிரக்கணக்கான இருதயங்களில் நம்பிக்கை நாயகனாக இயேசுசாமி வெளிப்படுத்தி புறப்பட்டார். நான் முடிச்சிட்டேன் தம்பி, நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன். எப்படி? நான் தான் ஜெயிச்சிட்டேன். இதிலிருந்து என்ன தெரியுது? 5 இடத்திலிருந்து வந்தாங்க. இயேசுசாமி ஏன் இன்னும் வரல? 12 கோத்திரங்கள் யூத குலத்தில் இஸ்ரவேலரில் இருக்கிற மாதிரி இன்னும் 12 கோத்திரங்கள் இஸ்மவேல். இவங்கெல்லாம் ஆபிரகாமிலிருந்து வந்தவங்க. நம்ம எல்லாருமே தேவனிடத்திலிருந்து வந்தவங்க. கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஈசாக்கு, கொஞ்சம் பேர் இஸ்மவேலு, கொஞ்சம் பேர் கேத்தூரால். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். யூதர்கள், ஜூஸ்னா யாருன்னா யார் வம்சவழியில் பிறந்தவர்கள்? யூதர்கள். சொல்லுங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு வழியா, இஸ்மவேல் வழியில் வந்தவங்க. அன்னைக்கு மாத்திரம் அவர் அந்த தப்பை பண்ணலன்னா இன்னைக்கு கேஸ் பிரச்சனையே வந்திருக்கும். அந்த அடி அடிச்சுக்கிறான். சிலிண்டர் காணாமல் போனதுக்கு காரணமே இஸ்மவேல். அந்த அம்மா சும்மா இருந்திருக்கலாம். அந்த அம்மா பண்ண பிரச்சனைனால இன்னைக்கு சிலிண்டர் இல்லாமல் போச்சே ஐயா. பார்த்து பண்ணணும் நம்ம எதை பண்ணாலும். 3வது 12 கோத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. இந்த 12 கோத்திரமும் ரட்சிக்கப்படும் வரையிலும் இயேசு வரமாட்டார். ஊழியத்தை செய்யுங்க. கரெக்டாக 7 மணிக்கு வாங்க. எப்பேற்பட்ட உன்னத ஊழியத்தோட ஆண்டவர் முடிப்பார் என்பதை முடிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தம்பி டைம் முடிச்சிட்டேன். சரி, தேங்க்ஸ்.